இன்றைக்கி காலையிலேயே நம்ம சீக்கிரமாக போய் ஓட்டெல்லாம் போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுறுசுறுப்பாக குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் இன்றைக்கி 8 மணிக்கெலாம் போயிட்டோம். அதுக்கப்புறம் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மக்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. சரி அவங்களுக்குலாம் கை காமிச்சிட்டு அப்படியே போயாச்சு. சரி நம்ம எதுக்கு போடுறோமோ தெரியாது, ஆனால் எல்லாேருக்கும் ஒரு கை காமிச்சிட்டு அப்படியே போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலே செம்ம டிராஃபிக். ஏன்னா எல்லோரும் அப்படி தான் நினைப்பாங்க, சரி லேட்டாக போனால் வெயில் அதிகமாகிடும், சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டிராஃபிக் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. காலையில் மெல்லமாக அப்படியே போய் சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே அலோடே கிடையாது. வெளியிலேயே வந்து டேபிள் வச்சுருக்காங்க, 2 பேர் உட்காந்துருக்காங்க. அங்கேயே கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னாங்க. அதனால் அதெல்லாம் நம்மளுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு 2 பேராக அப்படி மாற்றி போய்க்கிட்டோம். அதுவே பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் 2 பேரும் வெளியில் நின்னோம், அப்புறம் பாப்பா உள்ளே போனால், அது மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டோமா, அதனால் அதுவே டைம் ஆகிடுச்சு. செம்ம வெயில் வேறு. வீட்டுக்கு வர மணி 9:30, 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முலாம்பழம் இருந்தது, போட்டு ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே முலாம்பழம் ஜூஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டேன். நீங்களும் இன்னும் போடலை அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் போய் ஓட்டு போட்டுட்டு வாங்க. தயவு செஞ்சு போடாமல் மட்டும் இருந்துடாதீங்க. ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து ரொம்பவே முக்கியமான எலெக்ஷன், எல்லாருக்குமே தெரியும். அதனால் நல்லா யோசனை பண்ணிவிட்டு எதுக்கு போடணும் எதுக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசனை பண்ணிவிட்டு போய் போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜூஸும் குடிச்சிருங்க.